மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. நான் இப்பதான் என் ஓவியத்தை வரைஞ்சு முடிக்க போனேன். புழுக்கமா இருக்கு. ஏன்பா கொஞ்சம் கூட காத்தே வீச மாட்டேங்குது? உனக்கு வீச வேண்டிய காத்தை எல்லாம் ஊழல் பண்றவங்க அவங்க பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டாங்கம்மா. நமக்கு தினமும் 13,500 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. வெயில் காலங்கள்ல அது 20,000 வரைக்கும் போகும். ஆனா நம்ம அரசாங்கம் தயாரிக்கிறது வெறும் 9,000 தான். அப்ப மீதிக்கு என்ன பண்றோம்? இருட்லயா இருக்கும். இல்லம்மா, வெளி மாநிலங்கள்ல ஒரு யூனிட் 3 ரூபாய் 50 பைசாக்கு வாங்குறாங்க. ஆனா தனியார் முதலாளிகள் கிட்ட ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 50 பைசா கொடுத்து வாங்குறாங்க. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த தனியார் நிறுவனங்கள் கிட்ட நாம கரண்ட் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் வருஷத்துக்கு 3,500 கோடி ரூபாயை அவங்களுக்கு கட்டாயமா கொடுத்தாகணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு ஆட்டோவை வீட்டுக்கு வெளியே சும்மா நிறுத்தி வச்சுட்டு நாம நடந்து போயிட்டே அந்த ஆட்டோக்காருக்கு மீட்டருக்கு மேல பணம் கொடுக்கற மாதிரி. அச்சச்சோ, இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கே. ஏன் இப்படி பண்றாங்க? ஏன்னா தற்போதைய அமைப்பு 3 விஷயங்களை தான் நம்பி இருக்கு. நிலக்கரியால் வரும் தீராத நோய், அணு உலையால் வரும் பேராபத்து, தனியார் நிறுவனங்களால் வரும் தாங்க முடியாத கடன். இவ்ளோ பிரச்சனை இருக்கே அப்பா, இதுக்கு வேற வழியே இல்லையா? அமைப்பு முற்றிலுமா கெட்டு போயிருக்குமா? ஆனா இந்த ஊழல் இருட்ட விரட்ட ஒரே ஒரு எளிமையான மாற்று வழி இருந்தா, அரசாங்கமே நமக்காக நேர்மையா யோசித்தா எப்படி இருக்கும்? அப்படி யாராவது யோசிச்சிருக்காங்களா? ஆமாமா, நாம் தமிழர் கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையில மாற்று மின் பெருக்கம்னு ஒரு அட்டகாசமான திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க நில உலையையோ நம்பல, மாறாக உன்னோட பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, தாலுகா ஆபீஸ்னு எல்லா அரசு கட்டடங்களோட மாடியில சூரிய ஆற்றல் ஒளிக்கற்றை அமைப்புகளை நிறுவ போறாங்க. அதாவது நீ படிக்கிற பள்ளிக்கூடமே ஒரு மின் உற்பத்தி நிலையமா மாறும். ஆனா சூரியன் இல்லாதப்ப என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்கு. அவங்க பெரிய பெரிய அணைகளை கட்டி காட்ட அழிக்க போறதில்ல. சாதாரண கால்வாய்கள்ல நீச்சுடி முறையில சின்னதா ஒரு சுழலை உருவாக்கி கரண்ட் எடுக்க. இதுல மீன்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா ஒரு சின்ன அமைப்பே 60 வீடுகளுக்கு கரண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கோயம்பேடு மாதிரி சந்தையில தினமும் வீணாகிற பல டன் கழிவுகளை கொண்டும் மின்சாரம் தயாரிக்க போறாங்க. இயற்கையான காத்த வச்சு கடல்லையும் மின்சாரம் எடுக்க போறாங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா கரண்ட சேமிச்சு வைக்க பெரிய பெரிய பேட்டரிகள் வேணுமே, அதுக்கு நிறைய செலவாகுமே அப்பா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் விஷயமே. பேட்டரிகளை தாண்டி இயற்கையான முறையில கரண்ட சேமிக்க நிறைய வழிகள் இருக்கு. உதாரணமா நீரேற்று மின் சேமிப்பு. உபரியா கரண்ட் இருக்கும்போது அந்த கரண்ட வச்சு தண்ணிய மலை மேல இருக்கிற தொட்டிக்கு ஏத்திடுவாங்க. கரண்ட் தேவைப்படும் போது அந்த தண்ணியை கீழே டர்பைனை சுழல வச்சு மறுபடியும் கரண்ட் எடுப்பாங்க. வாவ், தண்ணியையே பேட்டரி மாதிரி பயன்படுத்துறாங்களா? சூப்பர்ப்பா. ஆம், அது அற்புதமான தொழில்நுட்பம். தண்ணீர் இல்லாத இடங்கள்ல கூட இன்னொரு புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். ஈர்ப்பு விசை சேமிப்பு. பகல்ல அதிகமா கிடைக்கிற சோலார் கரண்ட பெரிய பெரிய காங்கிரீட் பாலங்களை கிரேன் மூலமா மேல தூக்கி வச்சிடுவாங்க. ராத்திரி கரண்ட் தேவைப்படும் போது அதை மெதுவா கீழே இறக்கி அந்த ஈர்ப்பு விசையில இருந்து கரண்ட் எடுப்பாங்க. அப்புறம் சுழல் சக்கர ஆற்றல் சேமிப்புன்னு ஒரு சக்கரத்தை அதிவேகமா சுழல வச்சு இயக்க ஆற்றலாவும் சேமிக்கலாம். அப்போ இது பெரிய அளவிலான சேமிப்பு. நம்ம வீடுகள் எப்படிப்பா சேமிக்கிறது? அங்கதான் நிலைமாற்ற பொருட்கள் அப்படின்னு ஒரு அட்டகாசமான தொழில்நுட்பம் வருது. உதாரணமா மெழுகு மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி வெயில் நேரத்துல சூரிய வெப்பத்தை உள்ளெடுத்து ராத்திரியில நம்ம வீட்டுல வெந்நீர் போடுறதுக்கு அந்த வெப்பத்தை அப்படியே பயன்படுத்தலாம். இது போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுனால உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு புதிய வழிகளை உருவாக்க உந்துதலா இருக்கும். இதனால மின்சார தேவை மற்றும் எரிபொருள் தேவையை பெரும். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கூட்டுறவு மின் பண்ண. அதாவது அரசாங்கமும் உன்ன போல என்ன போல இருக்கிற மக்களும் சேர்ந்து முதலீடு செஞ்சு கரண்ட் நாமே தயாரிச்சு நாமே பயன்படுத்திக்கலாம். உபரியா இருக்கிறத அரசாங்கத்துக்கே வித்து லாபமும் பார்க்கலாம். அப்பா, அப்போ ஒரு நாள் நமக்கு கரண்ட் போகவே போகாது இல்லையா? ஆமாமா, இயற்கைக்கும் கேடு வராது, நம்ம வரி பணமும் தனியார்கிட்ட கொள்ள போகாது. தடையற்ற மின்சாரங்கிறது வெறும் வெளிச்சம் இல்லமா, அது உன்னை போன்ற அடுத்த தலைமுறையோட வளமான எதிர்காலம். இது போன்ற இயற்கை சார்ந்த மின்சார பெருக்கத்தினால் நாளைய தேவையையும் பூர்த்தி செய்ய முடியும். மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்க முடியும். சரி, நான் இப்போது கிளம்புகிறேன். படிக்க தொடங்கு. சரிப்பா, நான் படிக்கிறேன். உழைக்கும் மக்கள் சின்ன அது விவசாயி சின்னாயே. உழைக்கும் மக்கள் சின்ன அது விவசாயி சின்ன.